அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா விபிஎஸ் ஃபோர்த் டே தானே. ஃபோர்த் டே நான் தான் வந்து சின்ன வயசுலேயே அப்படி தான் ஹாஸ்டல்லேருந்து வந்தேன்னா 10 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பவுடரு என்னோடதெல்லாம் தனியாக கபோர்டில் வச்சு எப்படா வீடியோன்னு பார்த்துக்கினே இருப்பேன். பார்த்துட்டு உடனே சீக்கிரமாக போயிடணும். எங்களுக்கெல்லாம் பகலில் வைப்பாங்க, இப்போ தான் நைட்டில் வைக்கிறாங்க. நாங்கள் இப்போ சர்ச்சில் இருக்கிறோன்னு யாரும் வரல. சரி, நம்ம தான் வந்து ஆர்வ கோளாறு சீக்கிரமாக போனோன்னு நினைக்கிற ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸி நம்மளுக்கு மேலே இருக்கிறா. கரெக்டாக ஐயோ மழை வருது, கிளைமேட்டு சுத்தமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. காட்டுற பாருங்கள். செம்ம காற்று நல்லா இருக்கு. ஃபுல்லாக வானெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அப்படி தான் இருந்தது, நல்ல மழை வரும் போல். ஐயோ பயங்கர இருட்டாயிடுச்சு. நானுமே இன்றைக்கி பெட்லேருந்து என்னால் எழுந்துக்கவே முடியல. காலையில் நாங்கள் புதுப்பாக்கம் கூட நாங்கள் போகல. ஏன் போகலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வாய்ஸே வரல. ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கே வாய்ஸ் வரல. அதனால் எப்படி போகிறது அப்படின்ட்டு ப்ளஸ்ஸிக்கிட்ட சொன்னேன், நீ போயிட்டு கிளாஸ் பிரிக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டைம் பார்க்காத 5 மணி நினச்சிட்டு 4 மணிக்கெலாம் நானும் வந்துட்டேன். ப்ளஸ்ஸி மட்டும் தனியாக உட்காந்துருக்குறாங்க. மேடம் என்னம்மாண்ணா இன்னும் யாருமே வரலம்மா அப்படி சொன்னாங்க. சரி, ஆனால் கிளைமேட் ரொம்ப மழையாக இருக்குது. இன்றைக்கி எப்படி விபிஎஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இதான் எங்களுடைய சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச் தையூர். குட்டியாக இருந்தாலும் ரொம்ப செம்மையாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் சர்ச்சு ஆக்டிவிட்டிலாம் வந்துட்டா வந்து தையூர் திருச்சபை மக்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. விபிஎஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ரஸ்னா. அந்த ரஸ்னா வந்து நம்ம கடையில் எவ்வளோ ஜூஸ் குடிச்சிருப்போம், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிருப்போம். ஆனால் அந்த ரஸ்னாவில் இருக்கிற டேஸ்ட்டே வேறு லெவல். எங்கள் அண்ணெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பாத்திரத்தில் குண்டால் கை விட்டு சர்க்கரை எடுத்து போட்டு கரண்டிலாம் யூஸ் பண்ணாமல் வேர்வை தண்ணிலாம் இப்படிலாம் சிந்தி ரஸ்னா கலக்குவாங்க. ஆனால் குடிக்கும் போது நம்மளுக்கு தெரியாதுல்ல இது இப்படிலாம் கலக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. நாங்கள் குடிச்சிடுவோம். குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு 2 வருஷம் நான் குடிக்காமல் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி விடு, நம்ம அண்ணனுங்க தானே அப்படி சொல்லிட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் விபிஎஸ் ரஸ்னாலாம் குடிச்சிருக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஃபுல்லாக இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து மூக்கில் ஓட்டை வந்த மாதிரி இருக்குது. மூச்சு என்னால் விட முடியல. மே மாதம் ஆனால் அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கிற பர்சன் நான். ஆனால் ஒரு நாளும் எப்படா முடியும், எப்போ வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் இருக்குது. தொடங்கிய 4 நாள் தான் ஆகுது. நான் ஒரு நாள் வரல, லீவ் போட்டேன். சுத்தமாக உடம்பு முடியல. சரி, இன்றைக்காச்சும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல், விடுமுறை வேதாகம பள்ளி. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய விபிஎஸ் சார் யார் தெரியுமா? விஜயகுமார் அண்ணன், சவுந்தர் அண்ணா, செல்வ அண்ணா, சாது அண்ணா, ராதிகா அக்கா, அவங்களாம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ஸ்லாம் எங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஜென்ஸு தான் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்போல்லாம் ஜென்ஸ் வந்து நாங்கள் வாலண்டியர்ஸாக போயிடுறோம், விபிஎஸ்லாம் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜென்ஸு தான் வந்து எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் போய் ப்ரைஸ் வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. நம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் டேரக்டர்லாம் ஃபாஸ்ட் ஆப்லாம் நாங்கள் ஊரை பார்க்க ஃபாஸ்டேட் அங்கேருந்து வந்து மழை வந்துடுச்சு. அங்கேருந்து வந்து வரலையா, வரப்போகுது. அங்கேருந்து வந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அப்போ எங்கள் தம்பி வந்து ஒரு வாட்டி வசனம் சொல்லலை. பேசிக்லி அவர் கொஞ்சம் வசனம் படிக்கிற கேரக்டர் அதெல்லாம் அவன் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ ப்ளஸ்ஸி கூட கஷ்டம். அதுக்கப்புறம் அப்போ பாஸ்டேட் டைரக்டராக ஒரு அண்ணா இருந்தார். அவர் பேர் வந்து ஸ்டாலின்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணிட்டாரு, என்னப்பா ஊழியக்கார பையனே சொல்லவே இல்லை, எதனா ஒரு வசனம் சொல்லுடான்னு எங்கள் தம்பியை கேட்டாங்க. அவன் வந்து சொல்லலை, அமைதியாக இருந்தான், அழுதான். அதை என்னால் மறக்கவே முடியாது. எல்லா பசங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அதுனா ஊழியக்கார பசங்க படிக்கலை, மற்ற பசங்க எப்படி படிப்பாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்,
எங்கள் சண்டே கிளாஸ் அண்ணாலாம் இப்போவுமே அவங்க தான் சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க எங்கள் அம்மா ஊரில். அவங்க வந்து அண்ணா 3 லைன் இருக்குதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், அண்ணா 4 லைனாக நாங்கள் சொல்லட்டுமா, 4 லைனாக நாங்கள் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்து மொத்தம் நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா லீமா, எஸ்தர், பெனினால், ஷர்மி, அதுக்கப்புறம் அனிதா மேரி, லாரன்ஸு, வினோத், மனோஜ், நிறைய பேர் ஜாலியாக இருக்கும். அற்புத மேரி எல்லாருமே. ராபர்ட்டு அவருடைய சன் வந்துட்டார் காட்வின். அதுக்கப்புறம் காட்வின் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, நாங்கள் எல்லாருமே வசனம் ஆனால் சொல்லிவிடுவோம். மிஷினரி கதை, வெஸ்டர்ன் எல்லாமே கேட்பாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து உடம்பு முடியல நிஜமாக, கண்ணெல்லாம் எரியுது. அதுக்கப்புறம் மயக்கம் வருது. எப்படா வீட்டுக்கு போயிடலாமான்னு கூட தோணுது. காலையில் நான் வந்து சண்டே வேணால் சர்ச்சுக்கு என்னதான் புயல் காற்று, எனக்கு தெரிஞ்சு சர்ச்சுக்கு போகிறதுனால நீங்கள்னா அப்படியே பரலோகம் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறீங்களா கேட்காதீங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து பழக்கி விட்டது அது மாதிரி தான். சர்ச்சுக்கெலாம் நிற்கக்கூடாது, போயிடணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி சண்டே இன்றைக்கி டேட் வந்து 4ஆம் தேதி. என்னுடைய சின்ன பொண்ணுக்கு பர்த்டே கூட. ஆனால் வருஷம் ஃபஸ்ட்லாம் வந்து 3ஆம் தேதி எங்களுக்கு வெட்டிங் டே சொல்லிவிட்டு நாங்கள் தான் வந்து நைட்டில் டிஃபன் கொடுப்போம், மதியமாக தான் சாப்பாடு கொடுப்போம். அப்புறம் என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, அப்போ வந்து எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா லில்லி டீச்சர் அப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து வெட்டிங் டேன்றதுனால அவங்க மகன்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, பாப்பு நாங்கள் 3ஆம் தேதி கொடுக்குறோன்னு. சரி நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி கொடுக்க ஆரம்பித்தோம். 4ஆம் தேதி ஷேரனுக்கு பர்த்டே, 2வது பொண்ணுக்கு. 4ஆம் தேதி என்னாச்சு, மெரினான்னு ஒருத்தவங்க வந்திருக்குறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு அன்றைக்கி பர்த்டே, இன்றைக்கி 4ஆம் தேதி. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அக்கா 4ஆம் தேதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பரவாயில்லக்கா, சாப்பாடு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அது ஒரு நிறைவாக இருந்தது. ஆனால் 2 வருஷமே தொடர்ந்து வந்து ஏதோ 4 பேர் சாப்பிட்றாங்க, குழந்தைங்க சாப்பிடுதுன்னும் போது ஹாப்பியாக இருந்தது. இந்த 2 வருஷம் நான் எல்லாருக்கும் விட்டு கொடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு போடுற வேறு டேட்டில் கொடுத்தா கூட அந்த ஒரு திருப்தி கிடைக்காதுல்ல. அது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது. காலையில் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வர முடியல. எழுந்து ஷேரனையும் ப்ளஸ்ஸையும் நான் வந்து ரெடி பண்ணி அவங்க 2 பேருமே அத்தை கூட அனுப்பிட்டேன். நான் வந்து குளிச்சுட்டு ப்ளவுஸு சாரீ எல்லாமே கட்டின்னு கிளம்புனேன். என்னால் முடியல. மறுபடியும் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு நான் படுத்துட்டு டைம் பார்த்தா எங்களுக்கு வந்து சர்ச்சு 8 மணிக்கு 8:15 ஆகுது, 8:15 ஆகுது. ஐயோ போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சுடிதார் எடுத்து போட்டு சர்ச்சில் வந்துட்டேன். வந்தால் உண்மையாலுமே நல்ல மெசேஜ் கொடுத்தார் ஆயர் அவர்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சர்ச்சுக்கு வந்தால் சீக்கிரம் வந்துடணும். இந்த லேட்டாக வரத்துலாம் வந்து நான் வெளியே உட்காந்துட்டு போயிடுவேன், உள்ளவே போக மாட்டேன். எல்லா வாரமும் நம்ம சர்ச்சுக்கு. கார்வின் என்ன சொல்கிறீங்க? என் பேர்ண்ணா பாப்பம்மாவா? பிடிக்குமா பாப்பம்மாவை? பாப்பாவோட சேனல்லாம் பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க? கோடியெல்லாம் பார்ப்பீங்க. ஷேரனுக்கு இவன் கார்வின் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் இணை பிரியா நண்பர்கள். நானும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அவங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்து தெரியும். ஏன்னா எங்கள் அத்தை வீடுன்றதுனால அம்மையாக காற்று வருது. எங்கள் அத்தை வீடுன்றதுனால நாங்கள் யாரோ ரசம் வைக்கிறாங்களா பக்கத்து வீட்டில், ப்ளஸ்ஸுக்கு வாசனை வந்துடுச்சு. நாங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவோம், சொப்புலாம் விளையாடுவோம். ராபர்ட்டு, அதிசயம் எங்கள் அத்தை வீட்டு எதிர்க்க தான். எங்கள் அப்பாவோட அக்கா தான் எங்கள் மாமியார். அதனால் நாங்கள் அப்போ வரும்போதே ராபர்ட்டு தெரியும். இது வரைக்குமே ஒரு நல்ல நண்பர்களாக நாங்கள் இருக்கிறோம். அது மாதிரி என்னோடய சின்ன பொண்ணும் அவங்க பையனும் ஃப்ரெண்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். நானும் ராபர்ட்டும் வந்து பேச தொடங்கினா எப்படியும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போகும் ஃபோனில், டெய்லி லஞ்ச் டைமில். ரொம்ப வந்து நேற்று வந்து எனக்கு வந்து வெட்டிங் டே, தலைவர் வந்து விஷ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பாப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ராபர்ட் ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் ராபர்ட்டோட பையன் இவர், ப்ளஸ்ஸி ஷேரனோட ஃப்ரெண்டு. இதுதான் எங்கள் சர்ச்சு, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் சர்ச்சு. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். ஏசப்பா எங்களுக்கு இதை விட ஒரு பெரிய சர்ச்சு கொடுத்துருக்குறாரு. அதனால் அங்கே போயிடுவோம், நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். இதெல்லாம் எனக்கு ஒரு மெமரிஸ் தான். சர்ச்சில் வந்து நம்ம எப்போ வேணால் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரியாத ஆரம்பித்து ஓரளவுக்கு இப்போ 1400 பேர் வந்திருக்காங்கன்னா வந்து உண்மையாலுமே அது பெரிய விஷயம் தான். எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ டு ஆல். பாப்பு சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாரதி வராங்க. அவங்க தான் டீச்சர் பாரதி. திவ்ய பாரதி அவங்க பேர். அவங்க வந்து இப்போ கல்யாணம் ஆகிட்டு தான் எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக பட்டிமன்றம் சர்ச்சு ஆக்டிவிட்டிலாம் வந்து எல்லாத்தையுமே கலந்துப்பாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது. அவங்க நினச்சா வந்து பேபி கூட நிற்க வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நான் ரொம்ப நடந்து வரக்கூடாது, நான் பசங்க கூட கத்தக்கூடாது அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ நியூலி மேரிட், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. இருந்தாலுமே அவங்க சர்ச்சில் என்ன வச்சாலும் அது மாதிரி தான் இருக்கணும். எனக்கு அப்படி தான் அவங்க பிடிக்குமோ கூட. ஏன்னா இது சாமியோட வீடு. யாருமே அவங்க குறை சொல்கிறாங்க, இவங்க குறை சொல்கிறாங்க. பயங்கர காற்று, நல்லா காற்று மழை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கேத்ரினுடைய மனவிருந்து கூட இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்கள்ல நிறைய அரிசி சாப்பிட்டா வந்து மழை வரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் கூட இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும் இருக்குமோ அப்படின்னு. நிறைய அரிசி சாப்பிட்டா அவங்க கல்யாணத்தில் வந்து மழை வரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கேத்ரினுக்கு வந்து கேத்ரின் நம்ம சர்ச்சோட யூத்தில் தான் அவளுக்கு நாளைக்கு கல்யாணம். இன்றைக்கி அவங்க அம்மா வீட்டில் வந்து மனவிருந்து இருக்கிறாங்க. திவ்ய பாரதியாருக்கு வந்து சூப்பராக பட்டிமன்றம் பேசுவாங்க. இது லைவ் வீடியோ. இது லைவ் மாதிரியே தெரியும். சும்மா லைவ் இல்லை. நான் சும்மா பேசிட்டு இருக்கேன், யாரும் வரலன்ட்டு. மழை வர மாதிரி இருக்குதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து வைக்கிறதா வேணாமான்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். பாய்.